வெல்கம் வீவர்ஸ். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா அப்படின்ற பகுதியில் சுமார் 35 வயது நிரம்பிய அனுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய அப்பா அம்மா கீழ் வீட்லேயும் அவங்க மேல் மாடியிலையும் வந்து தங்கிட்டு வராங்க. இது மாதிரி இருக்க அன்று சுமார் காலை 8 மணி ஆகுது. தன்னுடைய மகள் மேல் மாடியிலிருந்து இறங்கி கீழே வரவே இல்லை. இதனால சந்தேகமடைந்த அவங்களுடைய அனிஷாவினுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ வேற கிளம்பி கல்லூரிக்கு போனமே, ஏன் அப்படின்னா அவங்க வந்து கல்லூரியில் வந்து டீச்சராக ஒர்க் பண்றாங்க, பேராசிரியர் ஒர்க் பண்றாங்க ஒரு பாலிடெக்னிக் காலேஜில். இவ்வளோ நேரம் ஆகியும் இவர் இன்னும் கீழே வரவே இல்லை அப்படின்ற சந்தேகத்தில் கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா மேலே போறாங்க. மேலே போனால் வீடானது ஆல்ரெடி திறந்த நிலையில் தான் இருக்குது. நேராக போயிட்டு பெட்ரூமை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகளுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அங்கங்கு அவங்களுடைய உடம்பில் எல்லாமே கடித்த காயங்கள் மற்றும் அதாவது நகங்களால் கீறப்பட்ட சிராய்ப்புகள், அதோடு இல்லாமல் அவங்களுடைய மண்டை மேலே யாரோ ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய மண்டையை பயங்கரமாக வீங்கி போயிருக்குது. ஃபைனலாக பக்கத்தில் வந்து ஒரு கயிறு ஒன்று பார்க்குறாங்க. அந்த கயிறு எதற்காக அப்படின்னா, அந்த அனுஷா அவங்களுடைய கழுத்தில் போட்டு கயிறு பிடிச்சி அவங்கள மூச்சு திணறி தான் உயிர் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து பேரண்ட்ஸுக்கு பார்த்ததுமே தெரியுது. இதை பார்த்து அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 108 ஆம்புலன்ஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா 108 தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க, இந்தியா ஃபுல்லாகவும் 108 தான். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 108லேருந்து வந்த அந்த மருத்துவர்கள் மேலே ஏறி பார்த்து அவங்கள செக் பண்ணதில் இந்த நபர் வந்து இந்த பெண்மணி வந்து எப்போ இறந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் பார்க்க முடியாது, எங்களுக்கு என்னவோ இதை பார்த்தா யாரோ கொலை பண்ணியிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஆகையால இது வந்து கட்டாயம் வந்து போலீஸ் கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாண்டியா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெண்மணி, இவங்க வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர், இவங்க இறந்து கிடக்கிறாங்க, என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இறந்து கிடக்கக்கூடிய அனிஷா அப்படின்ற அவங்களுடைய சடலத்தை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அட்டாப்சி பண்ணுறாங்க. அது மாதிரி அட்டாப்சி பண்ணி ஒரு வாரம் கழித்து தான் வந்து அவங்களுக்கு ஒன்றான அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு யாரோ ஒரு நபரோடு உடல் உறவில் இருந்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெண் உறுப்பு மேலே இந்த அதாவது விந்தானது சதறப்பட்ட நிலையில் அதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து படிஞ்சிருக்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இறந்த பெண்மணி 3 மாத காலம் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆணுடைய நகங்கள் மற்றும் அவங்களுடைய அதாவது அந்த மண்டை மேலே ஓங்கி அடித்ததில் அந்த மண்டை வந்து வீங்கி போயிருக்கிறது. ஃபைனலாக கழுத்தில் அந்த கயிறு போட்டு இடுக்கி பிடிச்சதில் மூச்சு திணறி உயிர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ அனிஷாவினுடைய பெற்றோர்களை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பாதிக்குது. என்ன அப்படின்னா, அந்த இது அட்டாப்சி ரிப்போர்ட் வருது இல்லையா, அதில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மகள் அனுஷா 35 வயசு ஆகுது, ஆனால் இது வரைக்கும் திருமணமே ஆகலை, ஆனால் 3 மாத காலம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்ற அட்டாப்சி ரிப்போர்ட் வருது இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஒன்று ஏற்படுத்தி கொடுக்குது. என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறா இவன், நம்மளுக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியலையே. தன்னுடைய மகள் ரொம்ப நல்லா படிப்பா, படிப்பு மேலே பயங்கரமாக கவனமாக இருப்பா. அதே மாதிரி கல்லூரிக்கு போனாலும் பசங்க கிட்ட தேவையில்லாமல் எதுவுமே பேசவே மாட்டாங்க. தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய படிப்பு உண்டு அப்படின்னு மேற்கொண்டு அவங்க படிச்சுட்டே தானே இருந்தாங்க. இதற்கிடையில் இவ யாரோட தவறு செஞ்சா அப்படின்னு சொல்லி தெரியலையே, இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வருது அப்படின்ற மாதிரி பெற்றோருக்கு ஒரு பதப்பதப்பும் ஒரு மன வேதனையும் ஏற்படுது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மகள் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயம் பெற்றோர்களை அப்படியே குத்திட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ், ஏதோ இவங்களுடைய கொலை கேஸ் வந்து போயிட்டு இருக்குது. பேரண்ட்ஸ் சார்பாக இவங்களும் போயிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. என்னுடைய மகளுக்கு இறப்புக்கு காரணம் யார், நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து சொல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் அதாவது அனிஷாவுடைய பெற்றோருடைய கேஸ் வாங்கிட்ட போலீஸ், ஓகே நாங்கள் என்னன்னு சொல்லி செக் பண்ணுறோம், இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டை, அதாவது உங்களுடைய மகள் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை நாங்கள் ஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கே வராங்க.
அந்த வீட்டை வந்து முழுவதும் ஆய்வு செய்கிறாங்க. அது மாதிரி ஆய்வு செய்யும்போது அனுஷா தான் கட்டியிருந்த பணம் அப்படியே இருக்குது, அவங்க போட்டிருந்த நகைகள் இது எல்லாமே அப்படியே இருக்குது. அப்படின்னா வந்தவ வந்து பணத்துக்காகவோ அல்லது அந்த நகை, அதாவது இது இருக்குது இல்லையா, ஸோ இந்த செயின் இதெல்லாம் வந்து கொலை பண்ண, அதாவது கொள்ளடித்துக்காகலாம் வரல, இவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. அதே மாதிரி டைரக்டாக அவங்களுடைய கேட் வாசல் வழியாக வரல, ஆனால் பின்பக்கமாக ஏணி போட்டு யாரோ ஏறி இருக்கிறாங்க. ஏணி போட்டு ஏறி வந்து இவங்களோட உடலில் இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் இவங்களை கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஏணியில் இறங்கி அவங்க வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷாவினுடைய மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லா கேஸுக்குமே மொபைல் தான் பயங்கரமான ஒரு எவிடன்ஸாக மாட்டுது. மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஆண் நபருடைய அதாவது நம்பர் வந்து இவங்க நிறைய முறை கால் பண்ணியிருக்கிற தகவல் தெரியுது. அந்த ஆண் நபர் யார் அப்படின்னா, அனுஷா ஒரு கல்லூரியில் போயிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்டு தான் அவன். சரிங்களா, இவங்களுடைய கிளாஸே தான் அவன். ஸோ அவனுடைய மொபைல் நம்பர் எப்படி இவங்ககிட்ட வந்தது என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அனுஷாவுக்கும் அந்த 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த பையன், ஸோ அவனுக்கும் இவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் அவன் தான் இந்த பெண்மணியினுடைய இறப்புக்கு காரணம், அவங்களுடைய கர்ப்பமாக இருந்தவன்னு சொல்லி அதற்கும் அவன் தான் காரணம். அந்த பையனை நாம் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கேஸுக்கு உண்டான ஒரு தீர்ப்பு ஏதாவது கட்டாயம் வந்து ஒரு குழு ஏதாவது கிடைக்கும். ஒருவேளை இவனே குற்றவாளியா அல்லது வேற யாருன்னா தூண்டி இவன் இது மாதிரி செய்யறானா, அதே மாதிரி வேற யாருன்னா இந்த பெண்மணி அதாவது அனுஷா வேற யாரோடு படுத்து அதனால குழந்தை உற்பத்தி ஆச்சா என்ன அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசித்து அந்த பையனை வலவீசி தேடுறாங்க. அது மாதிரி தேடும்போது அவனுடைய சொந்த ஊர் அப்படின்றது ஒரிஷா, ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதனால தான் அவங்களுடைய அதாவது பூர்வீகத்தினால அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்களை வச்சு தான் இவன் வந்து கர்நாடகாவிலே வந்து படிக்கிறான். அங்கேயும் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிற மாதிரி அங்கேயும் சேர்த்து விட்டு அவன் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுமே அவங்க டைரெக்டாக வந்து எங்கே எஸ்கேப் ஆகுறனா ஒரிஷாவுக்கு எஸ்கேப் ஆகிறான். இருந்தாலும் அவனுடைய மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ண போலீஸ் ஒரிஷாவிலிருந்து அவனை கைது பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே அதாவது பெங்களூரில் மாண்டியா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். ஆனால் நான் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு, அதுக்குள்ளவே அவங்க வந்து இறந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு பயத்தில் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ போலீஸ் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீ பார்த்து இல்லை அவங்க அது மாதிரி இறந்துருந்தாங்களே, உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே, ஏன் நீ ஓடி போய் ஒளிஞ்சிடுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவனுக்கு போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன சொல்கிறதுனே பதில் சொல்ல தெரியும். அப்படியே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. யோசித்து ஒரு கட்டத்தில் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்க, இல்லை அப்படின்னா இந்த பெண்மணியின் மீது நீ என்னென்ன சித்திரவதை பண்ணிடுவியோ இது எல்லாத்துலேயும் தனித்தனி பிரிவின் கீழ் உன் மேலே வந்து வழக்கு பதிவு செய்து உன்னுடைய லைஃப்பே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ஞாபகம் இருக்கட்டும். ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு குறைவான தண்டனையோடு நீ எஸ்கேப் ஆகிடலாம், இல்லை அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறையிலே இருக்கிறவங்க நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த மிரட்டலை பயந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது மாதிரி வாக்குமூலம் கொடுக்கும்போது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி அவங்களுடைய கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்குமே எப்படி இந்த மாதிரிலாம் பழக்கமாகுது, ஏன் இது மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே நமக்கு புரியதே இல்லை. நிறைய வீடியோக்கள் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி டீச்சர்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு டீச்சர்ஸ், அவ்வளோதான். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற இந்த ஒன்றுத்தால் இவங்க 2 பேருக்கும் லிங்க் ஆகுது. பிறகு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி போகுது. ஸோ இவனும் அதே மாதிரி தான் சொல்ல வரான். இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, என்னுடைய பெயர் வந்து விக்ரம், நான் வந்து ஒரிஷாவில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய முற்றோர்கள் அதாவது அப்பா வழியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களும் கர்நாடகாவில் தான் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய அப்பா கர்நாடகாவுக்கு அனுப்பி வச்சு என்னை இங்கேயே படிக்க வச்சாங்க. நான் இங்கே தான் +1 +2 முடித்தேன். இப்போ நான் டிப்ளமோ படிக்கிறதுக்கோசம் அதாவது பாலிடெக்னிக் படிக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் தனியார் காலேஜில் வந்து சேர்ந்தேன். சேர்ந்துட்டு
எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கல்லூரி ஒட்டியே ஏதாவது ரூம் வாடகை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு வீடு வந்து வாடகை கிடைச்சது. அந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 பொசிஷன், ஒரு பொசிஷன் ஒரு பார்ட்டு, இன்னொரு பொசிஷன் இன்னொரு பார்ட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷா வந்து மேல் மாடியில் இருப்பாங்க, அனுஷாவுடைய பேரண்ட்ஸ் வந்து கீழ் மாடி. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் ஃபுல்லாகவும் அனுஷா டீச்சர் தான். இந்த பக்கம் இருக்கிறதுல இவனு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் மாடியில் இருப்பான். இவனுக்கு அதாவது கீழ் வீடு சரிங்களா, கிரவுண்ட் ஃப்ளோரு. இவனுக்கு மேலே வந்து வேற இன்னொருத்தர் வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க. இப்போ ஸோ பக்கத்தில் தானே, ஸோ டீச்சர் பக்கத்துலையும் ஸ்டூடெண்ட் பக்கத்துலையும் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னடா இங்கே தான் படிக்கிறப்பால, நானும் வந்து உங்கள் கிளாஸுக்கெல்லாம் வரேன், இந்த கல்லூரியில் தான் நானும் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஸ்டார்டிங்கில் சரிக்கா ஓகே அக்கா 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 அப்படின்னு சொல்லியே பேசுகிறான். அதே மாதிரி ஸோ அனுஷாவுடைய பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ரொம்ப சின்ன பையன், வெறும் வந்து ஒரு 22 வயசு பையன் தான், இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அனுஷாவும் இந்த பையனும், அதாவது விக்ரம், இவங்க 2 பேர் வந்து ரொம்ப நேரம் பேசுறது, அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறது, இது மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க இவங்களுடைய நட்பானது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. அனுஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சடனாக ஒரு நாள், இதுக்கு பிறகு என்னை அக்கான்னு கூப்பிடாத, எனக்கு அக்கான்னு கூப்பிட்டா பிடிக்கல நீ கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இல்லை நல்லதோ கெட்டதோ நான் உங்களை அக்கான்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, நான் ஒரே ஒரு பையன் மட்டும்தான், அதனால நான் உங்களை அக்காவை நினச்சி நான் அக்கானையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அனுஷாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இதற்கு பிறகு நீ என் அக்கான்னு கூப்பிட்டுனா நீ என் கூட பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சரி அக்கான்னு கூப்பிட்டாதான் பிரச்சனை, இதுக்கு பிறகு நம்ம டீச்சர், அதாவது மேடம், மிஸ், அது மாதிரி எதனா சொல்லி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது மாதிரி கூட கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதுவும் பிடிக்கல, என்னுடைய பெயர் சொல்லியே நீ கூப்பிடு, அனுஷான்னு சொல்லியே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இதுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அனுஷா அப்படின்ற மாதிரி சொல்ல கூப்பிட ஆரம்பிக்கிறான். இதற்கு இடையிலேயே வந்து லீவ் கிடைக்குது. இந்த லீவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி அனுஷாவே இவனை கூப்பிட்றாங்க. விக்ரம, உன்னுடைய முழு செலவும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நீ வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே தான் 2 பேரும் ஒருத்தர் டச் பண்ணுறது, இது மாதிரிலாம் செயல் நடைபெறுது. இந்த செயல் சினிமா தேட்டரோட முடியல, நேரம் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறான் அப்படின்னா, வீடியோ கால் பேசுறது, வீடியோ காலில் இவன் நிர்வாணமாக இருக்கிறது, அதே மாதிரி அவங்க நிர்வாணமாக வீடியோ கால் பண்ணுறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக அனுஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே எங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்கு 2 அல்லது 3 நாட்கள் ஆகும். அந்த 3 நாள் நான் தனியாக தான் இருப்பேன், நீ அவன் கூட வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் தனியாக தாங்கிறான், அவங்களும் தனியாக தாங்கிறான். அப்போது இரவு இவன் போகிறது சரிங்களா, அவங்க அனுஷா கூட போயிட்டு இருந்து அதான் உடலூர் வச்சிருது. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வர்றது இது மாதிரி இருக்க அனுஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதே மாதிரி நடக்க இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சில நாளில் வந்து ஆணுரை போடாமல் அவங்களோட உடலூர் இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அனுஷா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய டேட் டைம் வந்து தள்ளி போக ஆரம்பிக்குது. அப்போ அனுஷாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நாம் வந்து கர்ப்பமாயிட்டோம் போல, நமக்கு கர்ப்பமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இவன் விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இதிலிருந்து நாம் உஷாராக இருக்கணும். இப்போ விட்டோம் அப்படின்னா இந்த விக்ரம் வந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஆகையால் இதற்கு பிறகு நம்மளோட வந்து இவன் என்னென்ன பண்ணுறானோ இது எல்லாத்தையுமே அவனுக்கே தெரியாமல் நம்ம வீடியோ எடுக்கணும். அது மாதிரி நம்ம வீடியோ எடுத்தால் தான் இது நம்மளுக்கு எவிடன்ஸாக யூஸ் ஆகும், இவனை நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து இவனுக்கே தெரியாமல் இவன் என்னென்ன சில்மிஷங்கள் பண்ணுறாங்களோ இவங்களுடைய கட்டியல் உறவு இது எல்லாத்தையுமே வந்து அனுஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அதை வச்சு ஒரு நாள் விக்ரம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ அந்த அதாவது ஏணி போட்டு ஏறி அந்த அனுஷா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த மாடி வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவங்களோட உடலுறவு இருக்கும்போது, நிறுத்து, இதற்கு பிறகு நீ என்னை திருமணம் செஞ்சால் மட்டும்தான் நீ என்னை டச் பண்ணணும், இல்லைன்னா டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அனுஷா விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விக்ரமுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் இப்போது 3 மாத காலம் கர்ப்பிணியாக இருக்கிறேன், அதற்கு காரணம் நீ தான். நான் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன், என்னை நீ கட்டாயம் திருமணம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அனுஷா சொல்கிறாங்க. இது கேட்ட விக்ரமுக்கு, நீங்கள் என்னங்க லூஸ் ஆங்க, நீங்கள்
எனக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது, உங்களுக்கு 35 வயசு ஆகுது. என்னை விட்டு நீங்கள் 13 வருஷம் பெரியவங்க. நான் எப்படி உங்களோட திருமணம் செஞ்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அனுஷா ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. நீ என் கூட வந்து இருந்து இல்லையா, அப்போல்லாம் வயசு தெரியலையா உனக்கு? இப்போதான் உனக்கு வயசு தெரியுதா? விருப்பப்பட்டு தானே வந்து இருந்தேன். இப்போ என்னை கர்ப்பமாகிக்கிட்டு என்னை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் யாருக்கிட்ட போயிட்டு முறையிடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் ஏதோ கேட்டிங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். உங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருந்தது, எனக்கும் அதில் சந்தோஷம் இருந்தது. இதெல்லாம் கர்ப்பம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு அனுஷாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவனை ஓங்கி 2 அடி அடிக்கிறாங்க. இப்போ அவருக்கு வீரம் வந்துச்சு. யாருக்கு? விக்ரமுக்கு. ஓ, நீங்கள் அவ்வளோவா, அவங்கள பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட ஆரம்பிக்கும்போது இவங்க ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோ பாரு, ப்ளே பண்ணி காட்டுறேன். நீ என் கூட எப்படி எப்படி இருந்த இது எல்லாமே இதில் இருக்குது. இதை கொண்டு போயிட்டு உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட காட்ட பாரு. உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட காட்டுறதுனோடு மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இதை நான் எவிடன்ஸாக காட்டுவேன். நீ என்ன கட்டாயம் வந்து திருமணம் செஞ்சு தான் ஆகணும். என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு நீ தான் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விக்ரமுக்கு. சரி, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எடக்க முடக்க அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னை திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா கட்டாயம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஸோ இதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போக உன்னை விட்டாதானே, உன்னை இங்கே நான் முடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு சின்னதாக வந்து ஒரு கட்டை மாதிரி இருந்திருக்கு. அதை எடுத்து அவங்களுடைய மண்டை மேலே அடிச்சிருக்கிறான். அவங்க மண்டை மேலே பட்டு, ஆனால் வந்து ரத்தம்லாம் வரல, பெருசாக வீங்கி போய்க்குது, மயக்கம் போட்டு கீழே விட்டுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது இதுதான் கடைசி முறை அப்படின்ற மாதிரி அவங்களா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலூர் வச்சிருக்கிறான். அதுமாரி உடலூர் வச்சு அந்த விந்தானது அவங்களுடைய பிறப்புறுப்பு மேலெல்லாம் வந்து சதறடிச்சிருக்கிறான். சதறடித்த பிறகு ஓகே, இப்போ இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தெரிஞ்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சு இவனுடைய நகத்தில் போட்டு அவங்களுடைய பிறப்புறுப்பு மர்ம உறுப்பு எல்லாத்தையுமே, அதாவது வெறி வந்த மாதிரி போட்டு கீறுன்னு ஒரு மாதிரி அப்படியே சொரியிறான். எல்லாமே சிராய்ப்புக்கு உட்படுத்துகிறான். அப்படியே ரத்தம் வர வரைக்கும் அவங்கள நல்லா அப்படியே சொரிஞ்சு விட்டு இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது பக்கத்தில் ஒரு நூல் கயிறு மாதிரி இருக்குது, அதை எடுத்து இவங்களுடைய கழுத்தில் போட்டு வலுவுக்கும் பூச்சி இழுக்கிறான். இழுப்பில் மயக்கமாக கிடந்த அனுஷா துடிச்சு அங்கே இறந்தே போயிடுறாங்க. இறந்து போனதோடு மட்டும் இல்லாமல் இப்போது இவங்களுடைய நகை மற்றும் பணம் இது எல்லாமே வெற்றி இடத்துல அப்படி அப்படியே இருக்குது. எப்படியா இருந்தாலும் இவன் ஆசைப்பட்டு வந்தது உடம்புக்கு தான், பணத்துக்கோ நகைக்கோ இது எதுக்குமே அவன் ஆசைப்பட்டு வரல. சரி, ஒருவேளை இவங்க வந்து இறந்துட்டாங்க, அப்படி இறக்கலை அப்படின்னா நாம் கட்டாயம் வந்து இவங்க வீழ்த்தி, அதாவது எப்படி சொல்கிறதுனா மயக்கம் தெரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் காய்கறிகள் பழங்களாம் அறுப்பதற்கு ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கங்கே குத்தி ரத்தம் வர வைக்கிறான். அவங்களுடைய உடம்புல இருந்து கொஞ்சம் தான் ரத்தம் வந்துருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுடைய உயிர் போயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்ததுமே அந்த ரத்தத்தை தான் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. இப்போது உடனே வந்து ஓடி வந்து அங்கிருந்து ஆல்ரெடி ஏணி போட்டு வச்சிருக்கிறதுல அந்த ஏணியின் மூலமாக கீழே இறங்கிட்டு அந்த ஏணியை தூக்கி தூரம் போட்டு ஓடி போயிட்டு தன்னுடைய அறையில் படுக்கிறான். படுத்து சுமார் அதாவது 2 மணி போல் போகிறான். 4 மணிக்கெல்லாம் ஓகே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் உடனடியாக பெங்களூர் வரான். பெங்களூர்லேருந்து டைரெக்டாக வந்து ஒரிஷாவுக்கு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி அவன் ஒரிஷாவுக்கு ஓடியே போயிடுறான். சரிங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய அப்பா பொழுது விடிஞ்சு 8 மணி ஆகுது, இன்னும் தன்னுடைய மகள் கீழே இறங்கி வரவே இல்லையே, வேறு காலேஜுக்கு வேறு போனமே அப்படின்ற மாதிரி அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் மேலே போய் பார்த்தான். தன்னுடைய மகள் எப்போ இறந்துருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிந்து பிறகுதான் ஆட்டாப்சி இதெல்லாம் வந்து வருது. சரிங்களா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுடைய வாக்குமூலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க போலீஸ். அதே மாதிரி அவனுக்கு 3 அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா 3 தனிப்பிரிவின் கீழ் அவன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏமாத்தினது, இன்னொன்று வந்து அவங்கள பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது, 3வது வந்து கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு தொடக்கத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. அனுஷா தான் வந்து அவனை வலுக்கட்டாயப்படுத்தி அவனோட உடலுறு வச்சு அவங்களுடைய இறப்புக்கு காரணம் அவங்களே தான். சரிங்களா.
ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தான் கூட படிக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது தான் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? திருமணம் செஞ்சுக்கலாம். தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவன் மீது தேவையில்லாத இது மாதிரி ஒரு காம எண்ணமோ அல்லது பழக்கமோ ஏற்பட்டு அதனால வந்து கர்ப்பம் அடையுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சாத்தியமாகாத ஒரு செயல். இதை விக்ரமனுடைய பேரண்ட்ஸ் கூட எப்படி யோசிப்பாங்க? தன்னுடைய மகனுக்கு வெறும் 22 வயசு, ஆனால் மருமகளுக்கு 35 வயசு அப்படின்னா கட்டாயம் யோசிப்பாங்க இல்லையா? இதுவே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சமூகம் அப்படித்தான் கட்டமைப்பில் இருக்குது. இப்போ 35 வயசு ஆண் இருப்பான், ஆனால் 22 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் 22 வயசு பையனுக்கு 35 வயசு பொண்ணு திருமணம் செஞ்சுட்டா அது வந்து பெரிய சமூக பாதிப்பு அப்படின்ற மாதிரி தான் கட்டமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அனுஷா வந்து அவங்ககிட்ட வந்து பக்குவமாக நடந்திருக்கணும். ஆனால் அவங்க பக்குவமாக நடக்காதனால தான் அவங்களுடைய அப்பா அம்மாவை அனாதையை விட்டுட்டு அவங்க இறந்துருக்கிறாங்க. இது மாதிரி இறப்பிற்கு முழுக்க முழுக்க காரணம் அனுஷா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.